எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் அம்மா லஞ்சுக்கு வெந்தய குழம்பு பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு மொத்தமாக 4 வெங்காயம், 3 தக்காளி, 15லேருந்து 20 பூண்டு தேவைப்படும். 2 தக்காளி, 2 வெங்காயம் வந்து நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். மீதி தக்காளி அண்ட் வெங்காயத்தை வந்து நம்ம குழம்புல வதக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம் 2 தக்காளி அரைச்சி நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் நிறைய ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கடுகுலேருந்து 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் கடுகு உளுந்து மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். வெந்தயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆயில் கூட. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா தெரியும். இந்தளவுக்கு பிரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு வந்து தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பவுலில் வந்து நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து குக் ஆகிறதுக்கு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் இன்பிட்வீன் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க. இந்தளவு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இந்த குழம்பு ஆம்லேட் கூட, கோஸ் பொரியல் இது கூட எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். எங்கள் அம்மா ரெசிபி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்லாவே இருக்கும். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி எங்கள் அம்மா குக் பண்ணுறது நல்லாவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. எங்கள் வீட்டில் நாங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால ரொம்ப காரமாகவும் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி காரம் கம்மியும் பண்ண மாட்டோம். மீடியமாக இருக்கும் எல்லாமே. அவ்வளோதாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.